Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பொறுத்திருந்து பாருங்கள். இல்ல நீங்க பொறுத்திருந்து பாருங்க சொல்றீங்க. பட் எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை மணி நேரம் ஆகும்? நல்லதே நடக்கும். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது முடக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்களா தேர்தல் ஆணையத்தில்? நல்லதே நடக்கும். என்ன மாதிரியான கோரிக்கைகள் சொல்றீங்க? அது 250 பக்கத்துக்கு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு 250 பக்கம் கடிதத்தை முக்கியமாக என்ன சொல்லியிருக்கீங்க? இல்லை, வேல்யூபிள் பாயிண்ட்டாக இருக்குது. அது சீக்கிரம் அதை சொல்லக்கூடாதுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும், விதிகள் இருக்குது. எந்த மாதிரியான குடும்ப கட்சியாக இருக்குது? எந்த மாதிரியான குடும்ப கட்சியாக இருக்குது? எல்லா கட்சியிலும் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த மாதிரியான இருக்குது உங்களுக்கு தெரியுமா? நல்லது. நீங்களாம் போயிட்டு மீடியாவில் போயிட்டு தான் இருக்கீங்க. என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுது இல்லையா? நான் சொல்ல தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். உங்களை மட்டும் நீக்கினது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்கிட்ட கேட்க முடியாது. நேற்று இந்த மனோஜ் பாண்டியன் அதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏ அவரும் வந்து திமுக போய் இணைஞ்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறது? அவருடைய விருப்பம். இப்போ நிறைய பேர் அங்கே போயிடுவாங்க. கருத்து தெரிவிச்சிருக்கு. குடும்ப ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது எது மாதிரியான ஆதிக்கம் செலுத்துறாங்க? எது மாதிரியான பிரச்சனை? இல்லை, மகன் தலையிடுறாரு. அவரோட மைத்தினர் உங்களுக்கு தெரியலாம், டிவிலெலாம் வந்துட்டுருக்காரு. அந்த தொகுதிக்குள்ளே மாவட்டத்தில் பண்ணுறாரு. நீங்கள் அவர் மருமகம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய எங்கெங்கே இயக்குறாங்கிறது வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கிறதுக்கு தெரியாதில்ல. அதெல்லாம் அதை பற்றி சொன்னேன். மூத்த நிர்வாகிகளுக்கு அது இடையூறாக இருக்கும். அதிமுக முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக போய் திமுக இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ அதிமுக கரைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்க்கலாம். எப்படி வந்துருக்குது? அது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவங்க யாராவது உங்க கூட பேசியிருக்காங்களா? ஏதாவது உங்களுடைய கருத்துக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? உங்க கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. யார் பேசுகிறார் என்பது அவர்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளிப்படுத்தினால் அவர்களுக்கும் ஆபத்து இருக்கும். பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.